இது என் தோட்டத்து நெல்லிக்காய் மரங்க. இது வளர்ந்த போதே 3 பிரிவா பிரிஞ்சு வளர்ந்திருந்தது. அதுல ஒரு பகுதி ரொம்பவே சாஞ்சு வளர்ந்திருந்தது. இது தோட்டத்தினுடைய பெரும்பகுதியை ஆக்கிரமிச்சிருந்ததுனால, வேற மரம், செடி, கொடியெல்லாம் நட்டு வளர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அது மட்டும் இல்லாம, இதுல சின்னதா இருக்கும்போதே நெல்லி எல்லாம் கீழ விழுந்து வீணா போச்சு. மரத்தையே முழுசா வெட்டிடலாமான்னு முதல்ல நெனச்சேன். இருந்தாலும் மனசு கேட்காம வெறும் சைடு கிளைகள மட்டும் வெட்டி விட்டுலான்ட்டு அக்கம் பக்கத்துல கேட்கும்போது, ரூ. 1000 வரைக்கும் கூலி கேட்டாங்க. இது ரொம்ப அதிகமா தோணுனதுனால, நம்மளே வெட்டிடலான்னு நெனச்சேன். இது சுலபமா வெட்டுறதுக்கு ஏத்த கருவி என்னான்னு தேடும்போது, ஆங்கிள் கிரைண்டரோட இணைச்சு பயன்படுத்துற மாதிரியான செயின் சா இருக்கிறது தெரிஞ்சது. இத நான் எங்க வாங்குனேன்? எவ்வளோ செலவாச்சு? எப்படி பொருத்துனேன்? எப்படி மரத்த வெட்டுனேன்னு இந்த வீடியோல தெளிவா விளக்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன்லைன்ல இந்த மாதிரி செயின்ஸா நெறைய கிடைக்குது. ஆன்லைன்ல வாங்க விருப்பப்படுறவங்க வாங்கலாம். ரூ. 650லேருந்து ரூ. 1000 தாண்டி கூட நெறைய செயின்ஸா கிடைக்குது. நான் வந்து சென்னையில ராசப் செட்டி ஸ்ட்ரீட்ல வாங்குனேன். அங்க ஒரு டூல்ஸ், அதாவது கார்டனிங் சம்மந்தப்பட்ட டூல்ஸ்லாம் விக்கிற கடை இருக்குது. அங்க வாங்குனேன். இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். முதல்ல ஒரு யூசர் மேனுவல் ஒண்ணு குடுக்குறாங்க. இத எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றத அதுல படத்தோட விளக்கியிருக்காங்க. அடுத்து ஒரு அயர்ன் ஷீல்டு ஒண்ணு கிடைக்குது. இது வந்து இந்த டெப்ரீஸ்லாம் நம்ம மேல படாம ஓரளவுக்கு. அடுத்தது அலுமினியம் மெயின் பாடி, அது ஆயில் கேனோட இருக்கும். அது ஒண்ணு குடுக்குறாங்க. அடுத்தது இதுதான் மெயின் கட் பண்ற செயின் அது. அப்புறம் நம்ம ஃபர்மா பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் குடுக்குறாங்க. அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் வருது. இதெல்லாமே அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இது வந்து செயின் கைடு. இதுல தான் செயின் சுத்தும். இதுதான் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு மெயின் பார்ட். அது மட்டும் இல்லாம இந்த கவர்ல ஒரு கிளாம்ப்பு, ரப்பர் புஷ்ஷு, அப்புறம் இந்த ஒரு செயின் சுத்துறதுக்கான ஒரு கியரு, அப்புறம் அந்த செயினுடைய டென்ஷனை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு நட்டு, அப்புறம் ஆலன் கீ எல்லாமே கொடுத்துட்றாங்க. அந்த யூஸ் மேனுவல்ல இருக்கிற படத்தை பார்த்து நம்மளே ஈஸியா ஃபிட் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதில் அழகா விளக்கியிருக்காங்க படத்தோட. ஸோ ஆங்கிள் கிரைண்டர்ல இருக்கிற அந்த கார்டெல்லாம் கழட்டிட்டு இதே மாதிரி வச்சுக்கோங்க. அதில் முதல்ல அந்த புஷ்ஷை மாட்டிடணும். புஷ்ஷை மாட்டிட்டு அவங்க கொடுத்துருக்குற மெயின் அலுமினியம் பாடியோட அந்த கிளாம்ப் ஒன்று இருக்கும். அந்த கிளாம்பை முதல்ல ஃபிட் பண்ணணும். முதல்ல ஒரு கை டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த புஷ்ஷுக்குள்ளே வச்சு 2 சைடும் ஈக்குவலாக டைட் பண்ணணும். ஒரு சைடு ரொம்ப அதிகமாக டைட் பண்ணிட்டு ஒரு சைடு லூஸாக விட்டுறக்கூடாது. இதுதான் அந்த செயின் சாவுக்கான மெயின் பார்ட். இதுதான் அந்த ஆங்கிள் கிரைண்டரோட செயின் சாவை கனெக்ட் பண்ணுற மெயின் பார்ட். இது லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்ததுனாக்கா மரம்லாம் வெட்டும்போது கழண்டுச்சுனாக்கா பெரிய ஆபத்தாயிடும். இது கூடவே கொடுக்குற ஆலன் கீயை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஆலன் கீல ஒரு சைடு ஹெக்ஸகனல் ஷேப்லயும், இன்னொரு சைடு வந்து ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே இது ஃபிட் பண்ணுறதுக்கு பயன்படும். அடுத்ததா இந்த கியரை ஃபிட் பண்ணணும். இந்த கியரை வந்து அதுக்கு மேலே ஜஸ்ட் அப்படி பிளேஸ் பண்ணிட்டு, ஆங்கிள் கிரைண்டரோடவே இந்த த்ரெட் இருக்கும். இதை வச்சு நல்லா லாக் பண்ணிடணும். இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் அந்த ஆங்கிள் கிரைண்டரையும் செயினையும் கனெக்ட் பண்ணுறது. இது நழுவிடுச்சுனாக்கா
இல்லை செயின் அறுந்துச்சுனாக்கா பெரிய ஆபத்தாயிடும். அதனால் இது எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிடுங்க. அடுத்தது இது வந்து செயின் டென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு போல்ட் நட்டு. இதை கொஞ்சமாக இப்படி டைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெயின் பிளேட்டை சுற்றி செயினை போட்டுட்டு இதை அந்த கியருக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அதே நேரத்தில் நம்ம அந்த ஏற்கனவே ஒரு நட்டு வச்செல்லாம் அந்த இடத்துல வந்து அந்த க்ரூக்குள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே அந்த நட்டு உள்ளே செருகிற மாதிரி செருகி வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் கவரை அதுக்கு மேலே போடணும். இதுக்கு மேலே ஒரு ஷீல்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, மெட்டல் ஷீட் ஒன்று, இதை வந்து கரெக்டாக அதில் வச்சுட்டு 2 போல்ட்டு கரெக்டாக அதில் சூட் ஆகிற மாதிரியான 2 போல்ட்டு ஃபிட் பண்ணிடணும். போல்ட் இது ஃபிட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஹேண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே சைஸ் போல்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த போல்ட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணாமல் இப்போதைக்கு ஒரு 80% மட்டும் டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பின்னால் நம்ம அந்த செயின் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நட்டு இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம அதை வச்சோம் பாருங்கள். அதை இந்த ஆலன் கீழே பின்பக்கம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வச்சு டைட் பண்ணியோ லூஸ் பண்ணியோ அதனுடைய டென்ஷன் வந்து கரெக்டாக தான் செக் பண்ணணும். ஓவர் டென்ஷன் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக. அதை லைட்டாக இழுத்து பார்த்தோன்னா தெரியும், கொஞ்சம் இழுத்து பார்த்தா வரணும். ரொம்ப டைட்டாக அதோட ஒட்டின மாதிரி இருந்ததுனாக்கா செயின் சீக்கிரம் அறந்து போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் வரா மாதிரி இருக்கணும். வந்ததுக்கப்புறம் திருப்பி பின்பக்கத்தில் இருக்கிற 2 போல்ட்டையும் டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து ஓரளவுக்கு இழுத்தாக வந்தது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நம்ம ஃபிட் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த அட்டாச்மெண்ட் ஃபிட்டிங் இவ்வளோ தான். இதுக்கப்புறமா ஹேண்டில் ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக தான், நம்ம அதை பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக தான். இது மேலே ஒரே ஒரு போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ணிடணும். இது இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை யூஸ் பண்ணும்போது இந்த ஆயில் கேனில் டூட்டி ஆயில், அதாவது நம்ம வண்டிக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெயோ, நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றினேன். அதை ஊற்றிட்டு அதில் கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை முடிக்குங்க. இப்போ இது எப்படி வெட்டுது பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப சேஃப்டி முக்கியம். வெட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த அறுபடுற மரம் துண்டு எங்கே விழும்ன்ற கான்சியஸ்னஸ் இல்லாமல் வெட்டக்கூடாது. முக்கியமாக இந்த மாதிரி மரத்து மேலே ஏறி வெட்டும்போது அந்த மரம் எங்கே கீழே விழும், அந்த இடத்துல யாராவது இருக்காங்களா, இல்லை ஏதாவது பொருள் மேலே விழுமா, இல்லை எலக்ட்ரிக் ஒயரு எதனா இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்காமல்
ஏனோ தானோன்னு வெட்டக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான சின்ன மரமாக இருந்தாலுமே அது முறிஞ்சி விழற இடத்துல எதுவும் இருந்ததுனாக்கா தொல்லையாக போயிடும். அதனால் 1க்கு 2 முறை நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா மரக்கிளையெல்லாம் வெட்டுறது ரொம்ப நல்லது. நான் தனியால் இந்த மரத்தை வெட்டதுனால ஒரே நாளில் வெட்ட முடியல. அது ஒவ்வொரு கிளையாக வெட்டிட்டு அதை வெளியில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி அடுத்த கிளைகளை வெட்டுற மாதிரி இருந்தது. அதனால் நான் டைம் கிடைக்கும்போது ஒரு 2-3 நாள் போயிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டி போயிட்டு வெட்டிட்டு தேவையான துண்டுகளை மட்டும் நானே வச்சுட்டு இந்த மெல்லிசாக உள்ள கிளைகளெல்லாம் வெளியில் கொண்டு போய் போட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. வெட்டி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும், நேராக உள்ள கிளைகளை 2 கிளைகளை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வெட்டி அப்புறப்படுத்திட்டேன். இப்போ எனக்கு நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கிடச்சிது, நிறைய செடிங்கள்லாம் வளர்க்க முடிஞ்சுதுங்க. இதுதான் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் அந்த லிங்க்கை அனுப்புங்க. இது சம்மந்தமாக எதனாவது கேள்வி இல்லை கமெண்ட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.